ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பூண்டு கார சட்னி நீங்கள் தோசை, இட்லி இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். பூண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த சட்னி செஞ்சுறதுக்கு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதும் இதில் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்தும் போது நீங்கள் 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் 10 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலே நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஜாரில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து அதே பேனில் எண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 பல் அளவுக்கு பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சட்னி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பச்சை வாசனை மாதிரி தெரியும். அதனால எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதே மாதிரி பூண்டு தான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்தணும். ஏன்னா பூண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக இதில் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலரில் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளி அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதை ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்து நான் வறுத்து வச்சுருக்கேன் மிளகாவை இந்த மாதிரி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்தவேன்னா அளவாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ சட்னி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே எல்லாமே போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கார சட்னி ரெடி. இப்போ பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அது கூட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.